எங்கதான் போறாரு எங்கதான் வராரு என்னதான் செய்யறாருன்னே தெரியலையே வந்தா பேசுவாங்க அப்படி சில்லுன்னு படி கை வச்சு அடி பெஞ்சமின் சில்லுன்னு தான் ஏய் ஏன் பேசாதீங்க என்னதான் நீங்க எங்கதான் வராருங்க என்னங்க சொன்னீங்க சத்யா அரண்மனைக்கு தனியோட சத்தத்தை நடந்து சொன்னீங்க உன்னை நம்பி நான் வந்தேன் வந்து எல்லாம் திரும்பி கூட பாக்கிறதுல சத்யா உன்னை கட்டணத்து முத்தம் முளைக்க வேண்டும் என்று என் உள்ளம் தவியாய் தவிக்கிறது என்ன செய்வது அரவணையில ஒரு பாகம் பார்த்தா என் தங்கச்சி ஒரு பாகம் பார்த்தா எங்க அம்மா நான் எப்படி உடுப்பேன் முத்தம் எனக்கு கொடுக்காதீங்க எனக்கு கொடுக்காத பாப்பாக்கு தங்கச்சி கொடுங்க எனக்கு பார்க்காதீங்க எனக்கு யாரும் இருக்கு ஏத்தா இந்த பொம்பளை ஏத்தா காரி தாயில தந்தையில தந்தை மந்தவெளி யாரும் விடாத அனாத ஒரு நம்பிதாட வந்த காலமல எப்படி ஆட வைக்கிறது ஏய் அதெல்லாம் விட்டு தள்ளி ஒரு முக்கியமான செய்தி என்னங்க ஆயப்பு சில்லுந்து அப்படிதான் இருக்கும் என்னங்க குடும்பனா கடவுள்மணிக்கு சண்டை சாடி வரும் அப்படிதான் இருக்கும் சமாதானம் இல்லனா ஒரு முக்கியமான செய்தி ஒரு சந்தோஷமான செய்தி சொல்ல நான் தான் சொல்றேன் நான் தான் சொல்றேன் எந்த காலத்துல குடும்பத்துல ஆளு இருக்கா சொல்றீங்க பொம்பளை நீயே சொல்லு என்னங்க என்னங்க நான் 3 மாதம் கர்ப்பமா இருக்கிறேன் மாசமா ஆமா மாசமா 3 மாசமா அந்த கருத்த முடி சத்யா அந்த கருத்து மணியை தேடி கண்டுபிடித்து வருமாறு ஏன் தந்தையருக்கு கட்டளையிட்டு இருக்கிறார் புறப்படுகிறேன் அந்த கருத்து மணியை தேடி கண்டுபிடித்து வருகிறேன் அதுவரை இந்த நேரத்தில் என் கருத்துல நீ ஒரு சத்தியத்தை செய்து கொடுக்க வேண்டும் மீண்டும் சத்தியமா ஆமா என்னங்க நான் சென்று கருத்து மணியை தேடி கண்டுபிடித்து வரும் வரையில் இந்த கருணைக்கு காரணம் நான் தான் என்று எந்த சூழ்நிலை ஏற்பட்டாலும் யாரிடத்தில் கூற மாட்டேன் என்று என் கருத்திலே சத்தியம் செய்து என்னங்க என்னங்க இது கழுத்துல தாலி கட்ட வயிறுல பிள்ளையை சுமந்து கொண்டிருக்கிறேன் நாளுக்கு நாள் வயிறு பெருசு அவன் நாட்டு மக்கள் அனைவரும் இடமாத்தி கேவலமா பேசுவார்களே சத்யா கல வேண்டாம் விரைந்து சென்று அந்த கருத்து முறை கண்டுபிடித்து வந்து என் தந்தையிடத்தில் ஒப்படைத்த பிறகு என்னுடைய தாய் தந்தை சம்மதத்தோடு நாம் இருவரும் திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படியா ஆமா என்னங்க இத பாருங்க நீ ஏமாத்த மாட்டீங்களே ஏமாத்த மாட்டீங்களே இத பாருங்க இந்த கருவுக்கு காரணம் நீங்க தான் என்று நான் யார் எடுத்து வைக்க மாட்டேங்குது சத்தியம் அப்படியா இன்னும் இந்த அற்புதமான இன்னும் செக்கிருப்பு கிராமத்தை சேர்ந்த பால் ஸ்டோர் உரிமையாளர் பேர் மதிப்பிற்குரிய பாபா ஐயா அவர்கள் சிறப்பாக தலைமைத்து நாட்டியமணியே தம்பி அஜித்குமார் அவர்களை பாராட்டி 100 ரூபாய் வாரி வழங்கியுள்ளார் வாரி கொடுத்த அந்த அன்புடமைக்கு ஒரு மன்றத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி தெரிவித்துள்ளோம் நன்றி நன்றி வணக்கம் சபையில என்ன இழுத்து போயிட்டு பேசுறதுக்கு காரணம் உங்கள் இருவருக்கு கள்ளமுறவா இப்போ சத்யா 3 மாத கர்ப்பமா இருக்கிறாளா இதை எங்க சொல்லி வச்சு வைக்கணுமா அங்க வைக்கிறடா இவ கல்யாணம் பண்றதுனால இவ எங்கெல்லாம் சந்தோஷமா போயிடா தங்கச்சி தான் போறா எங்க தான் வரா என்ன பண்றான்னு தெரியலையே ஏமா என்னமா ஒரே கிடக்குது ஒண்ணும் இல்லைண்ணா என்ன வேலை செஞ்சு உள்ள ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்தேன் அப்படியா ஆமா பரவாயில்ல என்ன அம்மா ஒரு நாடி வந்த காரணம் இருக்கிறது என்ன சந்தோஷம் அந்த காமரி சபையில என்ன பத்தி எடுத்து பார்த்து பேசுறானே இல்லாட்டி இளவரசே ஆமா அது காரணம் என்ன கஷ்டமா யாரு அந்த பெண்ணுக்காக பரிந்து பேசுறானே அவங்க இருவருக்கும் ஒரு தவறான உறவு இருக்கிறது என்ன உறவு ஆமா ஆமா என்னுடைய அண்ணன் அவமானப்படுறது காரணம் அண்ணா அவமானப்படுற சத்தியம் அவன் இனிமேல் அவமானப்படுறது வரக்கூடாது என்ன யாராவது போய் பயமுறுத்த என்கிட்ட பயமுறுத்துறேன் என்னடா அனாவசியமா லோப்பர் சூப்பர்னுமா மைக் வச்சுக்கிறாங்களா எக்கோ வருது எக்கோ வரும் லோப்பர்னு சூப்பர் அது சொல்லிட்டா அது போய் வரட்டும் லோப்பர்னு வரும் டேய் நான் வடக்கம் தேவை இல்ல என்றால் இழுத்து வச்சு அறுத்துருவேன் ஓ மை காட் நாக்கடா நாக்கு அவன் அப்படியே ஷாக் ஆயிட்டு தெரியுமா ஆமா ஷாக் சாவல நான் ஏன் சாவறேன் ஷாக் அடிச்சு ஆமா ஏண்டா அடுத்த மகாராணி ஸ்தானத்துல இருக்க வேண்டிய அடுத்த இந்த நாட்டுக்கு மகாராணி ஆக போற முடியுங்க என் மாமா இருக்க பாரு யாருடா அண்ணே நீங்க தானே மகாராணி நான் ஆள போறவன் அப்படின்னு யாருன்னா
மரியாதை கொடுக்குறாங்களா? இல்லடா ஆ, ஆ. நீ தான் சொல்றடா ஆ, ஆ, ஆ. ஒரு பொம்பளைக்கு 4 பொம்பளை இருக்காங்க இந்த வீட்டுல. ஆமா. எந்த சகல் என்ன ஒரு வேலை செய்யலாம்? ஒண்ணு தொட்டா ஒண்ணு துடைச்சிடமா? இது தொட்டா அது தொட்டதில்லை. ஆமா. அது தொட்டா இது தொட்டதில்லை. குடும்பமா இப்படி இருந்தா அரண்மனை மரியாதை இது. 4 பேர் வர இடம். ஆமா. 4 பேர் போற இடம். இந்த இடம் இப்படி இருக்கலாமா? இந்த இடம் இப்படி இருந்தா எப்படி ஆகுது? யாரோ ஒரு சம் தண்ணி வாங்கி குடிப்பாங்களா? அப்படி என்ன சொல்லுவாங்க? வாத்தா பாடிஸ் குடும்பம்னுவாங்க இதை. ஏய் இந்த மாதிரி குப்பை மூலமா தான் போய் வாங்குற என்ன சொல்லுவாங்க? என் மாமா எவ்வளவு வயசான வயசாச்சு. அவளால வேலை செய்ய முடியாது. உன் நாத்தனாரு. அவ சின்ன பொண்ணு. ஒண்ணும் தெரியாது. ஆமாமா. இந்த எங்க ஓடுகிற சத்யா அவளுக்கு அந்த வாய்வு தெரியுமா? இந்த அப்படி வாய் வந்தா அத்தராத்துல கூட பிடிக்குமா? ஏபிக்கு வாய் வந்தா ஜெகவானெல்லாம் படியாருமா? அந்த கதை யாருன்னா அது தேவராக்கு தான் ஒண்ணு போட்டா ஒண்ணு துரத்துல காலி எழுந்து ஒண்ணு குளிச்சிட்டு மேக்கப்ல உட்காந்துட்டானா 1 மணி நேரம் ஆகுதுமா? அப்படியே நேரம் கீழே முன்ன உட்கார்றா. அவ பாட்டு சீரியல் பாத்துக்காரா. ஒரு வேலையும் துரத்து கிடையாதுமா. டேய் அப்பா அத்தா பேர் தெரியாதா? அனாதை பொண்ணு தருதல பொண்ணு எங்கிட்ட அனாஜ வந்தானே அவளுக்குலாம் வச்சு கொட்டணும் எனக்கு தலையெழுத்தா. அதானே இனிமேல் வீட்டு வேலை நான் செய்ய மாட்டேன். செய்யக்கூடாது. அவதான் சத்தியம் நான் செய்யணும். கூப்பிடுறா அவளை. அண்ணி 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 அடித்து உடனே வந்து விட்டு என்னை எதற்காக அடிக்க வேண்டாண்டி? எப்படி பாருங்க அரண்மனையில் தானே இருக்கிறேன். எங்க போக போகிறேன்? அரண்மனை இருந்தாக்கா இந்த வீட்டுல வீட்டு வேலை யார் செய்வாங்க? என்ன வீட்டு வேலை நான் செய்ய வேண்டும்? ஆமாடி. நான் யார் என்பது மறந்து விட்டீர்களா? நான்
அவளை வச்சுக்கிறேன். எடுத்து வாருங்கள் அவரை. ஏன் கீழே இருக்கிறார்? ஏய் தூக்கல் என்ன பண்ற போறாங்க மாதிரியே அவங்க என்ன நிலைமையில பாத்துக்கிறாங்களா? அம்மா நான் சத்தி ஐநூறு பாபாத்தி நானு தாலி அம்மா பீசுட்டி. சரி பாபாத்தி. தேவடியால போய் தேவடியா முன்னாடி தேவடியா யாரும் இல்லை. வாங்கடி. அழிச்சுக்கடி. அவங்க பையன் பாரு அவரை வச்சுக்கோ. என்ன கூட வச்சுக்கோ. மருமக பிள்ளை. ஆமா. ஐயோ ஏய் எவ்வளவு அடிச்சாலும் வந்தது வீட்டு உள்ள இருக்க மாட்டியே யாரு பாரடி போறேன் பாரடி பாய் போடுறியே என்ன நேரமா தென்றத்திலே ஐயோ அம்மா. ஏய் நீ வாடி பின்னாடி தண்ணி கடையா சொல்ற வாடி. வாடியா. ஏய் இவரதன உட்கார்ந்து சகாத்துக்கலாம் எனக்கு சாக்காலத்துக்கலாமா? ஆமா. உங்க மாப்பிள்ளை விடுமா இவங்கிட்ட? ஏய் நீ இறங்க வந்த அவஸ்தை எனக்கு கேக்குற சாக்காலத்துக்கு சொல்லாதீப்பா ஊரை விட்டு தான மாட்டேன். யாரு என்ன என்ன பண்ணுவாங்க காலையில போய் அவளை தண்ணி விட மாட்டேன் சகாத்துக்கலாம் சக்காலத்தி என்றால் அவர்கள் வீட்டுக்காரருக்கு நீ மனைவியா? இல்ல அவள் மனைவியா? இல்ல இந்த ஆபரேட்டர் எங்க போனா? அவன் எங்க போறான் அவன் ஆளு போடு. போடி வாடி. மேல வா. ஏறி வா. ஏறி வா. ஏறி வா. ஏறி வா. இல்லப்பா மாடலா. அவன் ஓடுறானா அவனை போய் கூட்டிட்டு வாங்க நல்லா ஆஞ்சநேயரோட கொடி பூவா பொரி பொரி ஏ ஏ ஏ ஏ என்கிட்டா அறுத்து போட்டா ஏன் ஊருக்கா விடுறேன் காரணம் யாரு? கை சிலிப்பாயிடுச்சா என்ன அடி அடிக்கிறான் வச்சுக்கான்னு சொல்லிட்டான். ஓடி தேவடியா கல்ல கட்டு ஓடி எனக்கு இதெல்லாம் வெடிக்கிறா இவன் மாறி போற மாதிரி என்ன போய் தேவை எனக்கு சுலபமா வார்த்தை தேவை ஏன்டா என் வீட்டுல போறது பாத்தீங்களா ஆண்டர் விட்டு எவ்வளவு போறது பாத்தீங்களா சும்மா சரியா இருந்தா நீ எனக்கு சவுட்டுக்காது நான் கூப்பிட்டது தேவதையா சொல்லி தப்பு கிடையாது உங்க ரெண்டு பேரும் சொல்லி தப்பு கிடையாது இதுக்கெல்லாம் காரணம் யாரு இந்த தேவடியா வாங்க இருந்தா இந்த தேவடியா பசங்க இப்படி பண்ண மாட்டானுங்கல்ல இந்த தேவடியா பசங்க அவங்களுக்கு தேவடியா தெருவுல போனா தெரியும் யார் தேவடியா பசங்க என்ன யாரும் சொல்ல மாட்டாங்க சொல்றத பத்தி எனக்கு அவ்வளவு கிடையாது அதானே போல அப்படி அங்க நடி பேச்சு
அண்ணனா பேச்சு அண்ணனா ஒத்தரம் கொடுக்குறாரா பேசிக்கிறாங்க திடீர்னு அண்ணன்றா பாரு அண்ணன் ஒத்தரம் கொடுக்குறாரா 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 வாங்கிக்கிறியா? யாருக்கு எனக்கு வராது நான் அவங்க போய் பேசிட்டாங்களா அவங்க போய் பேசிட்டாங்களா வாட வாட கூட்டாங்களா அம்மாவுக்கு நான் கூட ஒரு ஒருத்தன் போதாதா என்ன சொல்றேன் ஐயா நீங்க படப்பட ராஜா நீ வந்து காடியா ஏய் முடியல எவ்வளவு அடிச்சே கம்மிடா எவ்வளவு அடிச்சாலும் வச்சால வீட்டுல இருந்து கூட மாட்டா அம்மா வீடு வந்துச்சுடா கோவம் கோவம் போன் அடி அடிச்சடா இல்லையோ ஏன்டா ஐயோ போய் ஊற கொட்ற ஏன் வர்ற வலி தாங்க முடியல வலி தாங்க முடியல அண்ணி. எனக்கு மேல வகாங்கறிய சக்காத்தியோ என் மாப்பிள தாங்க உனக்கு ஒத்துற ஒரு பட்ட பொண்ணு என்னமா இத சீ பொம்பளை பொண்ணு கமலாச்சா கூட்டு விட்டு வெளிய போறாங்க உயிரா பணம் கூட்டு விட்டு வெளிய போறா அவதான் பொம்பளை என்ன போறாவா வலி தாங்க முடியல. வலி தாங்க போறாங்க அதுதான் சொல்றேனே மாப்பிள மாரன் கிட்ட போய் காமிச்சா ஒருத்தன் கிட்ட போய் வலிச்சு என்னதான் சந்தேகம் என்ன சந்தேகம் அடி அடி அச்சாதான் வலி தாங்க முடியாது இறங்குவான்னா நீ எந்த மாப்பிளை பாக்கிறதுக்கு இறங்குவா பல்ல கச்சிங்க அடிக்கிற அந்த பல்லு வீ மாத்துறா அண்ணி அண்ணி என்னடி தாயில தந்தையில தந்த பந்தம் யாரும் அனாதை இந்த அனாதை இப்படி தாண்டி கட்டி வேட்டையாடுவது முறைதானா? தாய் சொல்லில உட்கார்ந்து சொந்த பத்தி யாரும் கிடையாது இல்ல அண்ணி. எவ்வளவு அடிச்சாலும் கையாளுங்க காலக்கிறீங்களா யாரும் இல்லையே. ஒரு சொம்பு தண்ணிக்கு கதியா அடி பக்கத்த நாயே வாடிக்கொள்ள நாயே பொறும்போக்கு நாயே கொண்ட வந்து ஓடிகள் நாயே எடுத்து சொல்ல நாயே ஓடிக்கு சொல்ல நாயே போன பொண்ணு அவன் யார் சொல்லிக்கிறா யாரோட கேட்டுங்க ஓ நீ யாருமா ஆன்சர் ராணில ஏய் யாருடா அவர் சொல்லிக்கிற அந்த மாதிரி நீ தெய்வம் நீ எனக்கு தெய்வம் ஒண்ணு நான் சொல்ல மாட்டேன் சோமானந்த நாயிடாது ஏ சோமானந்த முண்டா உனக்கு எங்கிட்டு வரும் திமுக ஆனவன் எங்க இருந்து வருது எங்கிட்டு வரும் ஏய் இவ்வளவு அடிச்சா யாரும் கேட்கறதுக்கு ஆள் கிடையாது அம்மா கண்ட உன அனாத மாதிரியை பாத்துக்கணும் உன அனாத மாதிரியை இல்ல பாத்துக்கணும் அண்ணி. கட்டிக்கு துணிமணி கொடுக்குறியா நீங்க கொடுத்தது. போட்டுக்க நகை நட்டு புதுசு நீங்க கொடுத்தீங்க. டேய் 2 நாளா தச்சு கொடுத்தீங்களா? இவ போட்டுக்கிற நகை நட்டு ஆமா இதெல்லாம் யாருத்துறா மொத்தம் நீ உட்கார்ந்து போட்டு வந்தமா டேய் அது நான் கோத்தது மட்டும் இல்லடா நான் கல்யாணம் பண்ணி இந்த அரண்மனையில காலை வைக்கும் போது ஆமா கேட்டு பாரு என் தாய் மக்களை என் சலத்தை கேட்டு பாரு ஆமாமா எனக்கு ஏழு வண்டி சீரு கட்டினா என் அம்மா நகை மொத்த வண்டி பஞ்சர் ஆகி நின்னு அடுத்து பின்னால ஏய் ஏய் வண்டி சீரு வரல அவன் துணுட்டு பார்த்து வந்தானவா அம்மா அந்த ராசி தெரியாது அம்மா அந்த ராசி தெரியாதுடா நான் வந்து காலை வச்ச நேரம் ஆமா. ஆடாச்சு மாடாச்சு கோயாச்சு உண்டாச்சு போய் குதிங்க அம்மா காலடி எடுத்து வச்ச நேரம் தாலி கட்டிக்கிட்டு 60 பசுமா இருந்து வாஜிபில காலடி எடுத்து வச்சிருக்கோம் எல்லாம் கட்டு போட்டுச்சு மொத்தமாக சேர்த்து கொடுமா 60 மாடு சேர்த்து போச்சு அப்படி நான் இவளை நான் போட்டு அழகு பாக்குறேன் ஆமா என் வார்த்தைக்கு மரியாதை கிடையாது ஏய் அண்ணின்னு சொல்லாதீங்க அண்ணின்னு சொல்ல உனக்கு எந்த தகுதியும் கிடையாது ஆமா. எப்போ என் வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கலையோ இனிமேல் இந்த நகரத்துல நீ போடக்கூடாது ஏய் அண்ணி. மக்களுக்கு வந்தாலும் போறாங்க வெகராளுக்கு போறாங்க சக்கர அவனுக்கு போய் கேளு அவனுக்கு போய் கேட்டு அவனுக்கு போய் கேளு ஒரு குண்டு மணி ஞாபகம் இருப்பாங்களா குண்டு மணி நகை வாங்கடா ஒரு கீழி வாங்க பணம் கொடுப்பாங்களா கட்டிக்கு உள்பாவடை வாங்கி வச்சு போடு இந்த அனாதைக்கு நீங்க கொடுக்க மாட்டீங்களா தாயி? பாவாடி போட்டுட்டு ஒரு பெட்ஷீட் காலிப்போம் கொடுப்பாங்களே. இந்த பணியில இந்த குடு யாரு கொடுப்பாங்க? இப்ப யாரும் ஒருத்தர் கொடுக்க நம்ம சொல்லுங்க யாரு வாய் தரமா கொடுப்பாங்க? வாய் தரமா பாப்பா இப்ப வாங்கி தரப்பீங்க யாரு மரியாதை கட்டுக்கல இனிமேல் நகரம் சொல்லி போடக்கூடாது எனது கைது அண்ணி வேண்டாம் அண்ணி. ஏய்